வணக்க மக்கள். இன்னைக்கு வந்து நம்ம அந்த ப்ளூ எக்ஸார்சிஸ்ட் ப்ளூ நைட் சாகோட சீசன் 5 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸரும் ஷீரோவும் பணியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. கையில் ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சிருக்காங்க. உன்னோட சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் முடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் உன்னோட எபிலிட்டிக்கு நீ வந்து சீக்கிரமாக எக்ஸார்சிஸ்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மூச்சு வாங்கிட்டாங்க. நின்றுட்டான். ஒரு நிமிஷம் இருடா, என்னால் பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்குது. ஆனால் ஷீரோ வந்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காம நடந்து போயிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. ஃபுஜிமோட்டோ வருங்க வரேன் அப்படின்ட்டு ஷீரோ வந்து ஓடுறான் நோக்கி. பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்தவன் ரத்தம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறான். நீ அதை அட்டாக் பண்ணியா இல்லைன்னா ஓடிடுச்சு அப்படின்ட்டு கேட்குறான் ஷீரோ. அவன் வந்து அதை டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு உடனே பேண்டேட் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் போடுறான். உனக்கு வந்து வயசாகிட்டே போகுது, நீ இந்த இடத்துல அப்படின்னு இருக்கக்கூடாது, நீ வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து எக்ஸாசிஸ்ட் ஆகிட்டே இருக்கிற, உனக்கு வந்து நான் காட்டினா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், எனக்கு வந்து உனக்கு சீப்பான கிஃப்டெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஷீரோ சொல்கிறான். எனக்கு வந்து இன்னும் வயசாக இருந்தது அப்படின்னா நீ வந்து நீ ட்ரீட் பண்ணாமல் நீ விட்டுட்டு ஓடி இருப்பேன்ல, நீ வந்து இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரத்தம் போயிருக்கு. அவன் வந்து உயிருக்கு லிட்டரலாக போராடிட்டு இருக்கான். எனக்கு ஐசைட் போனதுக்கப்புறமா என்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்க, என்னோட ஒரு கண்ணை வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடியே குத்தி போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அவனுக்கு உயிர் வந்து போயிருச்சு. கண்ணாடி எடுத்துட்டு ஷீரோ வந்து போட்டுக்கிறான். இதை வந்து நான் உன்னோட கிஃப்டாக ஏற்றுக்கிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அசைலமில் வந்து பேசிக்கிறாங்க. நான் வந்து இது சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, ஆனால் செக்ஷன் வந்து உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். உன்னோட பாடியில் வேற ஏதாவது மாற்றம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துக்கு நீ எப்போ வரலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ட்டு ஷீரோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு செரிமனி வந்து நடந்துட்டு இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா ஷீரோக்கு வந்து சீனியர் எக்ஸார்சிஸ்ட் அப்படின்ட்டு அவனுக்கு டைட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஒருத்தலாம் சொல்லி முடிச்சுட்டு நைட் பண்ணுறாங்க. இப்போ கத்தியை வச்சுட்டு இந்தியாவிலேருந்து நீ வந்து ஹியூமனிட்டிக்கு சேவ் பண்ண போறடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் வந்து ஒன்று என்னையிலேருந்து ஒரு நைட்டாக டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்து க்ரௌடுக்குள்ள மெஃபிஸ்டோ நின்றுட்டு கேட்குறான், இது வந்து ஒரு எக்ஸார்சிஸ்டோட இனாகிரேஷன் செரமனி அப்படின்னு கேட்குறான். ஆமாம் வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து எக்ஸார்சிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. உலகத்தில் உள்ள எல்லா எக்ஸார்சிஸ்ட்டும் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கலந்துக்குவாங்க. இந்த இடத்துல ஒரு சில ஃபெமிலியர் ஃபேஸஸ்லாம் கூட நீ பார்க்கலாம். அவர் யாரு அப்படின்ட்டு ஒருத்தனோட பார்த்து கேட்குறான். அவன் வந்து அபெல் ஃப்ராங்க்லின், இப்போ இருக்கிற கரண்ட் பலாடின் அவன் தான். அவனை பார்க்கும்போது ஒரு வகையில் என்ன ரிமைன் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தோம் அப்படின்னா ஹீரோட அம்மாவுக்கு வந்து இப்போ நைட் பண்ணுறாங்க. யூரிக்கு நீயும் ப்ரொமோட் ஆகிட்டு அப்படின்னு அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறான். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. நீ வந்து ஜூனியர் கிளாஸ் டைமர் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்த்துட்டு நீ வந்து எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அப்போ செடி வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டா. நீ வந்து ரொம்ப நீ நக்கல் பண்ணுறா அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா. நான் வந்து டீமன்ஸை கொள்றதை விட நான் அவங்களை ஸ்டடி பண்ணி அவங்களை வளர்க்கறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அந்த நேரத்தில் ஹீரோட அம்மா வந்து அந்த சைடை பார்த்துட்டு இங்கே பாரு ஹீரோ, நானும் ஒரு எக்ஸார்சிஸ்ட் ஆகிட்டேன். அவன் வந்து கண்டுக்கிறாம அங்கிட்டு திருப்பிட்டான். அவளோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு ஹீரோட அம்மாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அவன் வந்து அழகாக தான் இருக்கா, ஆனால் நீ வந்து அவளை கண்டுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அப்படின்னு புது ஐடி கார்டு வந்துருச்சு. அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். கடைசியில் ஒரு வழியான என் வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து அவன் சரக்கடிக்க போயிடுறான் ஃப்ரெண்ட்ஸோட. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் லைஃப்பில் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் இருந்து பொண்ணுங்க எல்லாத்தையும் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்க எல்லாத்தையும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ வந்து தூரத்தில் எல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறான். அடே அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்க, பயங்கர சேட்டக்காரனாக இருக்கியடா அப்படின்னு மெஃபிஸ்டோ வந்து சொல்கிறான். அவன் வந்து அவனோட புது வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நிறையா பொண்ணுங்க வந்து அவனை அறந்துட்டு போயிடுறாங்க. நீ வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கடா அப்படின்னு அதை வந்து யூரி வந்து பார்த்தா நீ வந்து அவளுக்கு போய் அப்பாலஜைஸ் பண்ணுறா போடா அப்படின்னு சொல்கிறான். உன்னை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், இது ஒன்றும் வேலை கிடையாது, உன் வேலையை பார்த்துட்டு போடி அப்படின்ட்டு யூரிட்ட சொல்கிறான். பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பொண்ணு வந்து அவனை நைட்டு கட்டி பிடிச்சிட்டு இன்னைக்கு நைட்டு குடிக்க போகலாமா, நான் காசு கட்டுறேன் அப்படின்றா. அவளுக்கு யோசிக்காம சரி வாடி போகலாம் அப்படின்ட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு யூரிக்கு வயிறு எரியுது. யூரியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், அவனுக்கு என் வயசு தான் ஆகுது, ஆனால் ரொம்பவே கூல் தாயா இருக்கிறான் பாரு, அவன் உனக்கு கூலாவா தெரியுறான், எனக்கு வந்து அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப லோலியாக இருக்கான். ஹீரோ வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்கிறான், என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியல அப்படின்னு. நம்ம வந்து அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும், அதுக்கு தான் அவனை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ட்டு மெஃபிஸ்டோ சொல்கிறான். பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பாலைவனத்துக்கு வந்துடுறாங்க. பிரமிட்லாம் இருக்குது. அந்த இடத்துல பெரிய பெரிய அனிமல்லாம் கல்லாம் தூக்கிட்டு போகுது. 29 வருஷத்துக்கு முன்னாடி மெக்சிகோவில் வந்து இந்த மிஷன் நடந்தது அப்படின்ட்டு சொல்கிறான். மெக்சிகன் கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற டீமன்லாம் கொல்லாமல் அவங்கள ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்கியலாஜிக்கல் ரெலிக்கு வில்லேஜுக்கு 300 மீட்டரில் இருக்குது. அது என்ன பேனே தெரியாது, அதனால எங்களால் அதை ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்கிறான், டே என்னடா பிளான் பண்ணுறீங்க, சீக்கிரம் சொல்லுங்க, அதை நான் டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் வந்து இதை வெடிக்க வைக்க போகிறேன், அதுக்கப்புறமா ஆர்கியலாஜிஸ்ட்லாம் மீதி என்ன இருக்கோ அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணட்டும் அப்படின்ட்டு சொல்கிறான். கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்து சொல்கிறான், அப்படிலாம் பண்ண முடியாது, அப்படி பண்ணோம் அப்படின்னா அது அவங்களோட ட்ரஸ்ட்டை நம்ம உடைக்கிற மாதிரி. அந்த இடத்துக்கு யூரி டக்குன்னு வந்துடுறான். நான் வந்து ஜூனியர் எக்ஸார்சிஸ்ட்டு, நான் வந்து இந்த இடத்துக்கு ஒரு ட்ரெயினராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த பெரிய ஸ்டாச்சு வந்து ஒரு கோலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க தான் அப்படி தான் நினச்சோம், ஆனால் அது அப்படி இருக்காது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். அப்புறமா ஒரு கோலமுக்கு ஒரு மாஸ்டர் தேவையில்ல அப்படிதானே, நீ வந்து அந்த கோலமோட மாஸ்டர் வந்து இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்றியா, அந்த கோலம் வந்து 500 வருஷம் பழமையானது உனக்கு தெரியும், அதெல்லாம் புரியுது, ஆனால் அது வந்து ஒரு கோலமாக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு த்ரெட்டும் வந்து இல்லை அப்படின்னா அது வந்து காம் டவுன் ஆயிரும், அவங்க வந்து செக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்குறா. சொல்கிறது கேட்டுட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டா. சுற்றி இருக்கிற மற்ற எக்ஸார்சிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ மாதிரி சின்ன பொண்ணுக்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்கலாமா நம்ம அப்படின்னு. அடே பொண்ணுன்னு நீ அவளை மட்டப்படுத்தி பேசாத, அவளுக்கு எதிராக ஆச்சுன்னா நம்ம பின்னாடி இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவள் வந்து சீக்கிரமே ஓடிடுவா பாருங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். பெரிய டீமன் வந்து யூரியை பார்த்த உடனே அவன் கிட்ட நோக்கி வருது. கிட்ட வர வேகமாக ஓடி வருது. யூரி வந்து அசையாம அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான். யூரி கிட்ட வந்து டக்குன்னு பிரேக் அடிச்சு அப்படியே நிற்குது. யூரி வந்து கொஞ்சம் கூட அசையாம அதே இடத்துல நின்றுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பேய் வந்து டக்குன்னு சுருங்கி குட்டியாருது யூரி சைஸுக்கு. இதில் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதிருக்கு, இது வந்து இன்காம்பிட்டன்டான ஒரு சீல் அப்படின்னு. அப்படின்னா உன்னை வந்து யாருன்னா கோலமாக மாற்றிட்டாங்களா அப்படின்ட்டு அவ கேட்குறா. ஹீரோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு யாரா அவ பயங்கரமாக நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிறான். சரி ஓகே, நீ வந்து இப்போ பழைய மாதிரி மாறிடலாம் அப்படின்ட்டு யூரி வந்து அதை கிழிச்சு போட்டு சொல்லிடுறா. அந்த எக்ஸார்சிஸ்லாம் சொல்லிடுறாங்க, நீ வந்து ரொம்ப சூப்பர்
சூப்பராக நீ பெர்ஃபார்ம் பண்ண யூரி, ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்க நீ, என்னால் நம்பவே முடியல நீ வந்து ஒரு ஜூனியர் செகண்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்றத. நான் வந்து உன்னோட ப்ரொமோஷன் பற்றி நான் மேலே பேசுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து டீமன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், பாசிபிள் அப்படின்னா அவங்க கூட நான் சண்டை போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ அப்படியே விஷயம், நீ வந்து ஒன் ஆஃப் த வியர்டானாலா அப்படின்னு கேட்குறாங்க. பின்னாடி இருந்து ஹீரோ வந்து சொல்கிறான், அடியே உன்ன மாதிரி ஆனால் தலைமையில் ஆடக்கூடாது அப்படி. ஹீரோ அது வந்து என்னோட முடிவு தான், உனக்கு அதில் எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவன் வந்து சும்மா லக்கி ஆகிட்டா, அதை கொள்றதுங்கிறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். நேரத்தில் பின்னாடி இருந்து ஹீரோக்கு வந்து ஒருத்தன் தண்ணி பாட்டில் வந்து கொண்டு வரான். அவனை பின்னாடி ஏற்றி அப்படியே தள்ளி விட்டுறான். டே என்கிட்டலாம் அப்படி பேசாத, நீ வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் ஆடுதான். அதை கேட்ட உடனே யூரிக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு. அவன் சப்பன்னு ஒரு அடி அடிச்சுட்டா. உனக்குள்ள வந்து என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது, ஒருத்தன் வந்து இன்னொருத்தவங்களை தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணுறான் அப்படின்னு அவனுக்குள்ள நிறைய வழி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவன் சொல்கிறத கேட்டுட்டு அவன் வந்து கோப்பிட்டு அவன் அடிக்க வரான். பின்னாடி இருந்து இன்னொரு எக்ஸாசிஸ்ட் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. வேறு இப்போ தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள பயங்கர சண்டையாயிருச்சு. யூரி வந்து பழுத ஆரம்பிச்சிட்டான், எமோஷனல் ஆகிட்டு. நீ வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த அப்படின்னா ரொம்ப லோன்லி ஆயிடுவாடா அப்படின்னு சொல்கிறான். ஷிரோ வந்து அவள் அடிக்க போகிறான். திடீர்னு நேரத்தில் ஒரு ப்ளூ கலர் ஃபேம் வந்துருச்சு. என்னடா அது என் கையெல்லாம் எரியுது அப்படின்னு பார்க்குறான். என்ன அப்படின்னா சாட்டன் தான். சாட்டன் வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடே அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் தூக்கி போடுறா, அவங்க ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்ட்டு பின்னாடி சொல்கிறா. அவங்க ரெண்டு பேரும் இப்போ தூக்கிட்டு போய் வண்டிக்குள்ள போட்டாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஷிரோ வந்து ஒரு சான்ச்சுரிக்குள்ளே இருக்கிறான். உள்ள பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டியான டீமன்ஸ்லாம் இருக்குது. யூரி வந்து அவன் எல்லாத்துக்கும் ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். அவர் இதான் டீமன் ஃபார்ம் அப்படின்ட்டு அவன் கேட்குறான். எனக்கு நடந்ததுக்கு ரொம்ப சாரி அப்படின்ட்டு யூரி வந்து சொல்லிடுறான். அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல, இருந்தாலும் நான் அவனையா கத்திட்டு அரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். நான் வந்து இந்த இடத்துக்கு இப்போ தான் வரேன், ரொம்ப ஷெட்டியான பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் உனக்கு வந்து இந்த பிளேஸ் ரொம்பவே கரெக்டாக இருக்கும், நிறைய ஃப்ரீக்ஸு இப்போ டீமன் லவர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆமாம் அதே தான் நான் நினச்சேன் அப்படின்ட்டு அவள் எக்ஸைட் ஆகிட்டா. டெய்லிங்க ஏதாவது புதுசாக நடந்துகிட்டே இருக்கும். இங்கே பாரு நேற்று நான் ஒரு கோலம் பண்ணேன், பார்க்கறது க்யூட்டாக இருக்கல அப்படின்ட்டு அவள் கேட்குறா. அவன் வந்து கீழே இருக்கிற அந்த லிட்டில் கிரீன் மேன்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஒன்றும் பெட்ஸு கிடையாது, நீ வந்து அவங்கள்ட்ட ஸ்லைட்டஸ்ட் வீக்னஸ் காமிச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐக்கா இருக்கவங்களாம் இதுக்கிட்ட சர்வே பண்ணவே முடியாது, இதில் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஒன்ன மாதிரி கேர் ஃப்ரீயாக ஜோவிலாம் இருக்க பொண்ணுங்களுக்குலாம் அதெல்லாம் புரியாது. நான் வந்து இந்த உலகத்துக்குள்ள எப்போ வந்தேனோ அப்போலேருந்து என்னைய ட்ராக் பண்ணி ஒரு கன்ஃபைன்மெண்ட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. என்னோட சிப்ளிங்ஸ் ஒரு ஆளாக மண்டை குழம்பி அவங்க செத்து போயிட்டாங்க. எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் இப்போ சர்வே பண்ணேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அதனால தான் ஒருத்தவங்க நீ வீக்காக இருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு பொறுத்துக்கவே முடியாது, கோவம் சுருன்னு தலைக்கேறிடும். அதனால இனிமேல் நீ அப்படி சொல்லாத அப்படின்ட்டு அவன் மேலே கத்துறான். என்னடி நீ அப்படி பார்க்குற அப்படின்ட்டு அவனை பார்த்து கேட்குறான். உனக்கு வந்து ஒரு கஷ்டமான லைஃப் இருந்திருக்குடா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இது மோசமான லைஃபா? என்னோட நார்மல் வாழ்க்கையை அதாண்டி. உனக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது, உன்னோட சிப்ளிங்ஸ் எல்லாம் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீயும் ரொம்ப ஹாரிபிளான திங்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு ஹாரிபிளான ஸ்டோரி அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த நேரத்தில் யூரி வந்து ஹீரோவை லிப் டு லிப் கிஸ் பண்ணிடுறான். எனக்கு கூட தெரியுமா நான் உன் மேலே ரொம்ப லவ்வில் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஒரு நிமிஷம் உனக்கு வயசு என்ன அப்படின்ட்டு அவன் கேட்குறான். எனக்கு 16 அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அடியே நீ இன்னும் குழந்தை தாண்டி அப்படின்ட்டு அவன் வந்து எங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். போனதுக்கு அப்புறமா அவளும் அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அந்த நேரத்தில் ஒரு ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்து அப்பேர் ஆயிடுது. நீ என்ன நீ வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு யூரி வந்து கேட்குறா. அதுக்கிட்ட உன்னால் நம்பவே முடியல, என்ன வந்து அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஹீரோ வந்து தூரத்துலேருந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. என்னால் தான் தாங்கவே முடியலடா, ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. என்னடாச்சு உனக்கு அப்படின்ட்டு மெஃபிஸ்ட்டை கேட்குறான். அவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்து என்ன போகுது. ஆனால் நீ வந்து ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோ, இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ட்ராஜடியாக தான் முடியும் அப்படின்ட்டு இவங்க வந்து அடுத்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா யூரி வந்து ஹீரோவுக்கு கை காட்டுறா. அவன் வந்து நினைக்கிறான் நேற்று நடந்ததுக்கப்புறம் இவன் ஏன்டா என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு. என்னடா கண்டுக்கிற மாட்டேன், உண்மையிலே ரொம்ப ஆக்வர்டாக இருக்குல்ல. ஆமாம் உனக்கு எல்லாம் தெரியுது, அப்புறம் வந்து என்கிட்ட பேசுகிற அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அப்படிலாம் இல்லை, நான் வந்து அப்படி நடக்கும் அப்படின்ட்டு நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சரி விடு அப்படின்ட்டு அவன் தைக்கிட்டே இருக்கா. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லிடுறான். ஆமாம் நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா எனக்கு வந்து ஒரு ஆளை கிடைச்ச மாதிரி இருக்கும், நான் தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை அப்படின்னா நீ வந்து முதல்ல ரிக்குக்கு அப்பாலஜைஸ் பண்ண அப்படின்ட்டு அவ சொல்கிறா. அவனுக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னு நான் இன்னும் மன்னிக்கவே இல்லை ஒன்று. அதை கேட்டுட்டு எல்லாரும் ஷாக்கிறாங்க, என்னடா அவள் எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ரிக்கு வந்து சொல்லிடுறாங்க. என்னை பார்த்து முறைக்கிறானே அவன். இங்கே பாரு ரிக்கு வந்து ரொம்ப நல்லா ஆளு, கேரிங்கான ஜூனியர்ஸ் அப்படியே எல்லாத்துக்கும் இவனை பிடிக்கும், ஆனால் ஒன்ன மாதிரி கிடையாது, இவனுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால இவனுக்கு நீ அப்பாலஜைஸ் பண்ணுறதா கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறா. அவன் வந்து பயங்கர கட்டுப்பாயிட்டு கடைசியில் ஒரு வழியாக கையை கொடுத்துறான். அவனுக்கு நான் வந்து தப்பாகவே பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறான். இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ரிக்கு சொல்கிறான். ரிக்கு ஃபைன் அப்படின்னா எனக்கு ஓகே அப்படின்ட்டு சொல்லிடுறான். அவன் வந்து அங்கே இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இவரே நீ வந்து உண்மையிலே சூப்பர், நீ வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுற அப்படின்ட்டு சொல்கிறான். அடே அம்மா அப்பா இப்போதைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கடா அப்படின்ட்டு ஹீரோ வந்து நினைக்கிறான். நீ வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த லேபுக்கு வந்துடுறாங்க. இங்கே பாடி நம்பர் SO005 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து கோரமே எடிக்சன் 97 யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மாதிரி இன்னொரு ஆள் தான். ஹீரோ வந்து அவனை பார்த்துட்டு இவனை பார்க்க அப்பா மாதிரி இருக்கானே, இது வந்து என்ன ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குற நம்ம மெஃபிஸ்டோ கிட்ட. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து கண்ணை திறந்து பார்க்குறான். ஹீரோக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் அடிக்குது, கண்ணு வந்து ப்ளூ கலர் இருக்குது. அதை பார்த்துட்டு ஷார்ட்டான் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். திடீர்னு கண்ணை மூடி திறக்கிறாம அவனுக்கு கல் மறுபடியும் கலர் மாறிடுச்சு. என்னோட இமேஜினேஷன் தானே இது அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சாட்டன் வந்து ஒரு பாடி ப்ரொசஸ் பண்ணியிருக்கு, ஆனால் அந்த சாட்டன் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது, டீமன்ஸ் நாங்கள் கூட அதை நோட்டீஸ் பண்ணல அப்படின்ட்டு சொல்கிறான் மெஃபிஸ்டோ. அது ஏன் அப்படி இவன் வந்து அமைமானோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, சாட்டனுக்கு வந்து ஒரு ஈகோ கிடையாது, இன்னும் அது வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே இவனை மாதிரி தான் இருந்தோம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீமன் வந்து ஒரு பாடியை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவனுக்கு வந்து இதை அடாப்ட் பண்ணுறதுக்கு 9 வருஷம் ஆச்சு. எனது 9 வருஷமா? ஆமாம் சாட்டன் வந்து இந்த பாடியை 9 வருஷமாக ப்ரொசஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குது.
இந்த பாடி வச்சு தான் நிறைய எலிக்சர் எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க. சாட்டர்ன் வந்து ரிப்பீட்டடாக அந்த பாடியில் என்டர் ஆகிட்டு மறுபடியும் எக்ஸைட் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு ஹியூமனுக்கு வந்து 9 வருஷங்கிறது ரொம்பவே லாங்கான டைம். ஆனால் என்ன மாதிரி டீமன்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஷார்ட்டான டைம் அப்படின்னு சொல்கிறான். டைம் போக போக திங்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சது அப்படின்ட்டு மெஃபிஸ்டோ சொல்கிறான். இதோட எபிசோட முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட பார்க்கலாம்.